அப்படியே ஹாட் சாக்லேட் ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது. வந்தாக்கா காசை பார்க்கக்கூடாது. மெயினாக காசை பார்க்கக்கூடாது. வந்தாக்கா மெயினாக வந்துக்கிட்டு சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்குண்ணே. சும்மா இங்கே வந்துக்கிட்டு எதனா ஒரு காஃபி 15 திரஹம்ட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இன்டர்னல் கிளப் கார், டாய்லெட், எந்த இடத்துக்கு போனாலும் சரி ஏதாச்சும் ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க. ஸ்கேட்டிங் போடுறதுக்காக ஸ்பெஷலான ஒரு ஏரியா இது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் ஏற்கனவே பல வீடியோ எடுத்திருக்கேன், இது வரைக்கும் போட்டதில்லை. நெக்ஸ்ட் டைம் இதை தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். ரொம்ப அற்புதமான ஒரு இது. ஓஹோ, ரொம்ப பெரிய லெவலில் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னே இதெல்லாம் கிடையாது. நீங்கள் இங்கே பார்க்கலாம், அபுதாபி சிட்டியை பார்க்கலாம். அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே நின்றுக்கிட்டு போகிறதுக்கு இது போல் ஒரு இடம் எங்கிட்டலாம் பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்களே, அபுதாபி கவர்மெண்ட்டுக்கு நன்றிகள். இதெல்லாம் புதுசு, இதுக்கு முன்ன கிடையாது. அந்த சைடில் வாக்கிங் ட்ராக் இருக்குது, சைக்கிள் ட்ராக் இருக்குது, அப்புறம் ஜிம்மு மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. செம்ம காற்று அடிக்குது, செம்ம சில்லுண்டு இருக்குது. வயசான கிழவிகள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் வெளிநாட்டை சார்ந்தவங்க. இங்கே பாருங்கள், எல்லாருமே கையில் வாட்ச் கட்டிக்கிருக்காங்க. வாட்சை கட்டிக்கிட்டு டயத்தை பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற ஏரியா ஹுதைரியாத் ஹெரிட்டேஜ் ட்ரையல். இது வாக்கிங் ஃபுல்லாக போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப தூரத்துக்கு வாக் பண்ணலாம். இது கொஞ்சம் தூரம் இல்லை, ரொம்ப லென்த்தி வாக். நீங்கள் ஸ்டெப்ஸில் போகிற மாதிரி வச்சுருக்காங்க, கீழெல்லாம் ஸ்கிட்டிங்காக அப்படியே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க. இது எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு எனக்கு தெரியலை, முழுமையாக பார்த்தா தான் தெரியும். ஜஸ்ட்டு ஒரு இது மட்டும் போடுறேன், ஒரு குறிப்பிட்ட ஷார்ட்டாக போட்டுட்டு வேறு ஒரு இதில் கவர் பண்ணுவோம். ஏன்னா நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் நான் ரிட்டன் நீங்கள் வரணும். அந்த சைடில் வேறு ட்ராக்லாம் வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியாது. நைட்லேயும் போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன லைட்லாம் போட்டு அற்புதமாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஹுதைரியாத் ஐலாண்ட் வரலன்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்க, பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அது ஸ்பெஷலி வின்டரில் சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் தான் இருக்குது. செம்ம சில்லுண்டு, செம்ம அற்புதமாக இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனாக்கா இது போல் இடங்களை மிஸ் பண்ணோம்னாக்கா நம்ம இந்த ஊரில் இருந்ததுக்கு அர்த்தமில்லாமல் போயிடும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு இடம். மேன்குரு வேறு இருக்குது இதுலேயே. இங்கே பாருங்கள், கிளவிலாம் பார்த்தோம், அவங்கெல்லாம் ஓடிக்கிட்டுருக்காங்க. எனக்கு இப்போ நேரம் இல்லை, அப்படியே கிளம்புறேன். இது அற்புதமான ஒரு வியூ. வாவ், நமக்களே சுள்ளுன்னு வெயில் அடிக்குது ஒரு பக்கம், காற்றும் நல்லா அடிக்குது. ஸோ இங்கே பாருங்கள், என்னை பாருங்கள். மண்டை இடிச்சிட போகுது. இல்லை, இடிக்கிற அளவுக்கு இல்லையே. எப்படி இருக்கு? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாகவே அபுதாபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, மரங்கள், செடிகள்,
பூச்செடிகள் இதெல்லாம் வந்துக்கிட்டு சிட்டி உள்ளுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே கடுமையாக வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் அரபு கண்ட்ரியில் ஒரு பாலைவனமான ஒரு இடமா இருந்த இடத்துல இது மாதிரி செடிகளும் இது போல் குரோட்டன்ஸ் இது மாதிரி எல்லா விஷயங்களும் வச்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமாக வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்க முடியும். ட்ராப் ஆஃப் எங்கெல்லாம் ஸ்கைட் பார்க்கிங், இது வந்துக்கிட்டு ஸ்கைட் பார்க், ஸ்கேட் பார்க். இந்த ஏரியாவை நம்ம வந்து ஒரு நாளைக்கு தனியாக வீடியோ எடுத்து போடுவோம். அது அங்கே சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துக்கிட்டு இதெல்லாம் ட்ரைன் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது அதை தனியாக எடுத்து போடுவோம் ஒரு இதாக. இப்போ அடுத்த ஒரு வியூ, இது ரோட்டு சைடில் இதெல்லாம் வந்துக்கிட்டு சாமான்கள் இறக்குற இடம். இந்த இடத்துல நம்ம வந்து காரை நிப்பாட்டிடக்கூடாது. தீம் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன சின்ன இடம் கிடச்சா கூட அதில் கூட ஒரு ஆர்ட், ஒரு சூப்பர் ஆர்ட் பண்ணி வச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், ஆர்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. எவ்வளோ விதவிதமான ஆர்ட். உண்மையிலே சொல்கிறேன், பெரிய லெவலில் நம்ம ஊரில் ஆர்டிஸ்ட் இருந்தாக்கா, இது மாதிரி கண்ட்ரியில் இருந்தாக்கா ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்துக்கிட்டு ஆர்ட் வந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் கூட நடந்துச்சு. அந்த ப்ரோக்ராத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏற்கனவே போட்டிருந்தேன் ஆர்ட் கேலரி சம்மந்தமாக. அப்புறம் இது ஏதோ ஒரு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்ன பண்ண போகிறான்னு தெரில. மெயினாக டாய்லெட்டுக்கு கவலையே இல்லை. பக்கத்தில் ஏகப்பட்ட டாய்லெட்ஸ் இருக்குது. ஜென்ட்ஸ் லேடிஸ் தனித்தனியாக இருக்குது. அதனால் யூரின் ப்ராப்ளம் உள்ளவங்கெல்லாம் கவலையே பட தேவையில்லை. உமன்ஸ் சேஞ்சிங் ரூம், மென்ஸ் சேஞ்சிங் ரூம். இதுக்காக வச்சுருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் இதுக்காக, இந்த ஈவெண்ட்டுக்காக தனியாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஷார்க் மீன் எப்படி வந்து நிற்கிது. வேறு லெவலில் வச்சுருக்காங்க. வாவ், தீம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம். தீம். வா, என்னால் எந்த அளவுக்கு சுற்றி காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுற்றி காமிச்சிட்றேன். சின்ன ஒரு பூல் ஒன்று வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த பூலில் வந்து என்ன விசேஷம்னு சொன்னாக்கா, கடலுக்கு பக்கத்துலேயே அந்த பூலில் அப்படியே இருந்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே இந்த காற்றையும் வாங்கிட்டு இருக்கிறது இயற்கையோட கலந்து இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். பொதுவாக வெள்ளைக்காரங்க அது மாதிரி ஆளுங்க வந்தாக்கா பூலில் உட்காந்துக்கிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருப்பானுவோம், இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருப்பானுவோம். அது போல் இருக்கும். நம்ம வந்துக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கும். மக்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மக்கள் இப்போ தான் கேதரிங் ஆகிட்டுருக்காங்க. 10 மணிக்கு தானே இது பாருங்கள், ஜம்பிங் குழந்தைகளுக்காக உள்ளது. ஸோ எல்லாம் கேதர் ஆரம்பித்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 மணிக்கு இந்த ட்ராகன் போட் ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். லெட்ஸ் see. இந்த ஏரியாவே விழா கொண்டாட்டமாக தான் இருக்குது. மியூசிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, ஒரு டீம் வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க.
ஒரு டீம் நேம். இங்கே உள்ள வைப்பை பார்க்கும்போது வீட்டுக்கு கூட போகாமல் இங்கேயே நின்று வேலையை முடிச்சுட்டு போகலான்னு ஒரு ஃபீலிங் வருது. லெட்ஸ் see. ஸோ ஒரு டீம் தனியாக வந்து அவங்கவுங்க டென்ட் ரெடி பண்ணுறாங்க. டென்ட் ரெடி பண்ணிட்டு இங்கே பாருங்க, அது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, இது ஒன்று. அஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஏரியாவில் சுட்டுக்குருவி கடுமையாக பார்க்க முடிஞ்சிச்சு. இது மாங்காய் மரமும் வச்சுருக்காங்க. மாங்காய் காய்க்குதோ இல்லையா, மரத்தை வச்சுட்டாங்க. இலந்த மரம் இருக்குது, அதுபோல் ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது. சுட்டுக்குருவி இது போல் இந்த நாட்டுடைய மரம். இந்த பேர், இதுக்கு ஒரு பேர் ஒன்று சொன்னாங்க, ஞாபகம் என்ன மறந்து போச்சு. அப்படி ஒரு இது. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் அழுத்திக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கிடைக்கும். ஓகே, பாய். ஹலா அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ரேஸ் பார்க்கலான்னு வந்தேன். ரேஸ் முடிஞ்சு போச்சுன்ட்டாங்க. 1 hour நடந்துச்சான். ஸோ பாபு டவுன். ஸோ next time, tomorrow evening, I can catch up again.